கதம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை உலக நாடுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூரில் உள்ள ஹோட்டலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருக்குறள்களை ஒப்பிக்கும் நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பெயர் கொடி சின்னம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதற்கு எதிரான ஓபிஎஸ்ஸின் மேல்முறையீட்டு வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு நாளை தீர்ப்பளிக்கிறது. இந்திய மெட்ரோ ரயில் கட்டுமானத்தில் முதன்முறையாக புதுமையான புல்லர் ஆக்சில் முறையை பயன்படுத்தி சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று மட்டும் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 162ஆக உயர்ந்துள்ளது. அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் வெளியாக உள்ள ப்ளூ ஸ்டார் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. மதுரை வைகை ஆற்றில் வெள்ளம் வந்ததால் போக்குவரத்திற்கு போலீசார் தடை விதித்தனர். என்எல்சி விவகாரம் கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. உலக தமிழர்களின் பாதுகாவலன் திமுக அயலக அணி என பெருமையுடன் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக PS ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் வரும் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணியின் மாணவர் அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. ராமர் கோயிலின் திறப்பு விழா ஒரு பாஜக RSS நிகழ்வாக நடத்தப்படுவதால் இதில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோர் பங்கேற்க மாட்டார்கள் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி ஜனவரி 12 தொடங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு GST தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மகளிர் விடுதியில் தங்கி பணிபுரிய முன்பதிவு துவங்கப்பட்டது என கலெக்டர் ராகுல்நாத் தகவல் தெரிவித்துள்ளார். வரும் 12ஆம் தேதி ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை கிடையாது என உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. ஊழல் துணைவேந்தர் ஜெகநாதனை பாதுகாக்க நினைக்கிறாரா RN ரவி என எழிலரசன் MLA கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ X கணக்கு TNPSC ஆபீஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ளது. ஆளுநரை கண்டித்து திமுக மாணவர் அணி சார்பில் நாளை சேலத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என CV/MP எழிலரசன் பேட்டி அளித்துள்ளார். சௌரி முத்து இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ், யோகி பாபு மற்றும் ரெடின் கிங்ஸ்லி நடிப்பில் உருவாகும் புதிய த்ரில்லர் காமெடி படத்திற்கு சிஸ்டர் என பெயரிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கல்வித்துறையில் காலியாக உள்ள 367 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் வாபஸ் செய்யப்பட்டது. ஜனவரி 19ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. அர்ஜுனா விருது பெற்ற செஸ் வீராங்கனை வைஷாலி, செஸ் பயிற்சியாளர் ரமேஷுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜனவரி 19இல் முத்தரப்பு பேச்சுவார்த்தை போக்குவரத்து தொழில் சங்கத்தினர் போராட்டத்தை திரும்ப பெற்றதற்கு அமைச்சர் சிவசங்கர் வரவேற்பு அளித்துள்ளார். அரசு பேருந்து இயக்கப்படும் வழித்தடங்களில் தனியார் மினி பேருந்துகள் இயங்க எவ்வாறு அனுமதிக்கப்படுகிறது என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த ஆண்டு நடத்தவுள்ள தேர்வுகளின் உத்தேச கால அட்டவணையை வெளியிட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் TTV தினகரனை எதிர்த்து போட்டியிடுவேன் என மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். பாஜக சார்பில் யார் வேட்பாளராக நின்றாலும் அவர் பெயர் நரேந்திர மோடி தான் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மனித விலங்கு மோதலை தடுக்க கூடுதலாக வேட்டை தடுப்பு காவலர்கள் 60 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் என்ஜின் தடம் புரண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம்: பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு $102.63 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு $94.24 விற்பனையாகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.